ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி தட்டாம்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். தட்டாம்பயிறு ஒரு நைட்டு ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது குக்கரில் போட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. ஊற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புளியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுடுங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் பொரிஞ்ச உடனே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயத்தை கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு தக்காளி மட்டும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நீங்கள் அதையும் ஊற்றி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காய் விருப்பமோ அதுக்கு நீங்கள் போடலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் போடுங்க. அப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியில் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தட்டாம்பயிறு போடுங்க. வேக வச்ச தட்டாம்பயிரை போடுங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவளுக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் குக்கரை போட்டு மூடிட்டு ஒரு 2 விசில் இல்லைனா 3 விசில் வச்சு இறக்குனீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தட்டாம்பயிறு குழம்பு ரெடி ஆகிடும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.